இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்படிலாம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை மாமா. நான் சொன்னல பூர்ணான்னு ஒரு பொண்ணை பத்தி, அவதான் என்ன கட்டாயப்படுத்தி மியூசிக் டைரக்டர் கிட்ட கூட்டிட்டு போறதா சொல்லி அந்த ஹோட்டலுக்கு என்ன கூட்டிட்டு போனான். அங்க போனதும் அவளுக்கு முக்கியமான வேலை இருக்கிறதா சொல்லி கிளம்பிட்டான். நான் மட்டும் மியூசிக் டைரக்டர் இருக்கிறதா சொன்ன ரூமுக்கு போனேன். அங்க 2 பேர் இருந்தாங்க. அதுல ஒருத்தன் மியூசிக் ஆல்பம் போடுறதா சொல்லி என்ன பாட வைக்க போறதா சொன்னான். அப்போ அவங்க எனக்கு குடிக்க ஏதோ கொடுத்தாங்க. அதை குடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே நான் மயக்கமாயிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. நான் கண்ணு முடிச்சு பார்த்தா இங்க இருக்கேன். நல்ல வேலை ராஜா வந்ததால நீ தப்பிச்ச. இல்லனா உன்னை போலீஸ் தப்பான பொண்ணுன்னு அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அது நம்ம குடும்பத்துக்கு கெட்ட பேரு சம்பாதிச்சு கொடுத்திருக்கோம். ரேவதி, அவ ஏற்கனவே பயந்து போயிருக்கா. நீயும் ஏன் பயமுறுத்துற? இந்த பொண்ணோட ஃபோன் நம்பர் சொல்லு. நடந்ததை பத்தியே நினைச்சிட்டு இருக்காத. அதான் முடிஞ்சிருச்சுல. இது ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துரு. ரேவதி, பாத்துக்க. ஏன் இப்படி பண்ண? ராஜாவும் நானும் அவ்வளவு தூரம் சொன்னோம்ல, அப்புறம் ஏன் அவசரப்பட்டு போன? என்ன மன்னிச்சிருக்கா. ஏதோ ஆர்வ கோளாறுல நீங்க சொன்னதை கேட்காம போயிட்டேன். இனிமே இப்படி நடந்துக்க மாட்டேன். சாரிக்கா, மன்னிச்சிருக்கா. என்ன மன்னிச்சிருக்க. சரி விடு, இனி இப்படி நடந்துக்காம பாத்துக்கோ. வீட்ல இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம். ஏய், அழாதடி. அக்கா நான் இருக்கேன்ல. ஸ்வாதி,